Hi everyone, this is Arul from Jose IAS Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரெகுலராக நம்ம டிஎன்பிசிஏ மற்றும் ஜேடிஓ 2026 தேர்வுக்கான ஜிஎஸ் போர்ஷனுக்கு ஜாகிரபி மேப் ஸ்டடி வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி 4 மேப் ஸ்டடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்தியாவோட அமைவிடம், இந்தியாவோட அண்டை நாடுகள், அதுக்கப்புறம் வந்து மலைகள், அதுக்கப்புறம் மலைகள் உள்ள உயர்ந்த பகுதி சிகரங்கள்னு சொல்லுவாங்க. அது முக்கியமான சிகரங்கள் இது 4 மேப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு மேப்பாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி உள்ள 4 மேப் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜாகிரஃபியில் கண்டிப்பாக 10 மார்க்ஸ் எடுக்க முடியும்பா. ஓகே, 10 மார்க்ஸ் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அவங்க 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு ஜாகிரஃபி சேர்க்காமல் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஜாகிரஃபி கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் சேர்த்தா 8லேருந்து 10 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அதை ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த சீரிஸ் மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். ஓகே, இன்றைக்கி 5th மேப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜோஸ் மேப் ஸ்டடி 5th மேப்பில் வந்து இந்தியாவில் உள்ள முக்கிய கணவாய்கள். கணவாய்னா வேறு எதுவுமே இல்லை, அதாவது 2 உயர்ந்த மலைப்பகுதி இருக்கா, அந்த 2 மலைப்பகுதிக்கு இடைப்பட்ட பாதை. கணவாய்னா சாப்பிட்றதுனால பாசஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசஸ்ன்னு பாஸ் பண்ணி போகிறது, அவ்வளோதான். 2 உயர்ந்த மலைகளுக்கு இடைப்பட்ட குறுகிய பாதைன்னு சொல்லுவாங்க. கணவாய்கள் இங்கிலீஷில் பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேம் எதுவுமே மாறப்போதில்லை, தமிழ் இங்கிலீஷ் எதுவுமே சேஞ்சஸ் இருக்காது. அதை நீங்கள் ஆர்டராகவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது போலன் கணவாய். எங்கே போலன் கணவாய் பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற கணவாய் போலன் கணவாய், போலன் பாசஸ். ஓகேவா, பாகிஸ்தானில் பலுசிஸ்தான், இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே சேமாக தான் வரும், அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற கணவாய் போலன் கணவாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஹைபர் கணவாய் அப்படிங்கிறது இங்கே ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தானும் இணைக்கிற கணவாய் ஹைபர் கணவாய். இந்த 2 இது ஓகேவா, இன்னொரு டைம் சொல்லலாமா? போலன் கணவாய் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. ஹைபர் கணவாய் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இணைக்கிற கணவாய். முடிஞ்சா இந்த 2 முடிஞ்சா இந்த 2 அப்படி ரீகால் பண்ணிடுங்க. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஜம்மு காஷ்மீர் அந்த பகுதியில் உள்ள கணவாய் காரக்கோரம் கணவாய். ஜம்மு காஷ்மீரில் உள்ளது காரக்கோரம் கணவாய், ஜம்மு காஷ்மீரில் உள்ளது காரக்கோரம் கணவாய். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ், இது ஹிமாச்சல் பிரதேசில் ஜோசிலா சிப்கில்லா. என்னது ஜோசிலா சிப்கில்லா, இன்னொரு டைம் ஜோசிலா சிப்கில்லா. ஹிமாச்சல பிரதேஷ் ஜில்லுன்னு இருக்கும், ஜோசிலா ஜிப்கில்லா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த இதில் இப்போ பார்த்தது ரிவைஸ் பண்ணிடலாமா? அங்கே என்ன பார்த்தோம்? போலன் பாகிஸ்தானில் பலுசிஸ்தானில் போலன் கணவாய். அப்படியே மேலே போனோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நிற்கிற ஹைபர் கணவாய். அடுத்து ஜம்மு காஷ்மீர் பகுதியில் காரக்கோரம் கணவாய். அடுத்து ஹிமாச்சல் பிரதேசில் ஜொசிலா ஜிப்கிலா கணவாய். முடிஞ்சா அதுக்கடுத்து அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே என்ன மாநிலம் இருக்குது? சிக்கிம். என்ன மாநிலம்? சிக்கிம். நாதுல்லா கணவாய், ஜெலிப்லா கணவாய். இது ஒரு சின்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். நாக்கில் ஜெல்லி போட்டால் சிக்கிக்கும். சிக்கிக்குங்கிறது சிக்கிம். நாதுலா அப்படிங்கிறது நாக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெல்லி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ நாக்கில் ஜெல்லி போட்டால் சிக்கிக்கும் அப்படின்மா. இப்போ ஷார்ட்கட் அப்படிங்கிறது பின்னாடி ஞாபகம் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். நாக்கில் ஜெல்லி போட்டால் சிக்கிக்கும். அப்போ நாதுலா கணவாய், ஜெலிப்லா கணவாய், சிக்கிம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அருணாச்சல பிரதேசில் பொமிடிலாய் கணவாய். அருணாச்சல பிரதேஷ் பொமிடிலாய் கணவாய். அருணாச்சல பிரதேஷ் பொமிடிலாய் கணவாய். கிளியரா? இப்போ பார்த்ததுக்கு வந்து ரிவைஸ் பண்ணிடலாமா? பாகிஸ்தானில் போலன் கணவாய், பாகிஸ்தான் பலுசிஸ்தானில் போலன் கணவாய். மேலே ஹைபர் கணவாய், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இணைக்கிற கணவாய். அடுத்து இங்கே வந்தால் ஜம்மு காஷ்மீரில் காரக்கோரம் கணவாய். அடுத்து ஹிமாச்சல் பிரதேசில் ஜொசிலா கணவாய், சிப்கிலா கணவாய். சிக்கிமில் நாக்கில் ஜெல்லி, அப்போ நாதுலா கணவாய், ஜெலிப்லா கணவாய். அதுக்கப்புறம் வந்து அருணாச்சல பிரதேசில் பொமிடிலாய் கணவாய். கிளியரா? இப்போ இது எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த பகுதி என்ன கணவாய் அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் வரும். லாஸ்ட் ஆன்ஸ் பார்ப்போம். அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையில் முக்கியமான கணவாய்கள் என்னென்ன அப்படின்னா தால்காட், போர்க்காட், பாலக்காடு, செங்கோட்டை. இன்னொரு டைம் தால்காட், போர்க்காட், பாலக்காடு, செங்கோட்டை. இன்னொரு டைம் தால்காட், போர்க்காட், பாலக்காடு, செங்கோட்டை. இது ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா. இது ரெண்டும் மகாராஷ்டிரா. பாலக்காடு கணவாய் வந்து கேரளா. பாலக்காடு கேரளா, செங்கோட்டை தமிழ்நாடு. கிளியரா? தால்காட், போர்க்காட், பாலக்காடு, செங்கோட்டை. இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாமா? இந்த மேப் என்ன பார்த்தோம்? ஜோஸ் மேப் 5th மேப் என்ன பார்த்தோம்? இந்தியாவில் உள்ள முக்கியமான கணவாய்கள் பாசஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். கணவாய்னா என்ன? 2 உயர்ந்த மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியாக சொல்லுவாங்க கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? அதில் மேலே ஃபஸ்ட்டு பாகிஸ்தானில் பலுசிஸ்தானில் பார்த்தது போலன் கணவாய். ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தான் நினைக்கிற கணவாய் ஹைபர் கணவாய். ஜம்மு காஷ்மீரில் உள்ளது காரக்கோரம் கணவாய். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசில் உள்ளது ஜொசிலா சிப்கிலா கணவாய். அது சிக்கிமில் நாக்கில் ஜெல்லி, நாதுலா ஜெலிப்லா. அதுக்கடுத்து இங்கே அருணாச்சல பிரதேசில் பொமிடிலா கணவாய். மேற்கு தொடர்ச்சி மலையில் முக்கியமான கணவாய்கள் தால்காட், போர்க்காட், பாலக்காடு, செங்கோட்டை. கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புகிறேன். நான் கேட்குற கொஷின்ஸு நீங்கள் மேப் கிளியராக படிச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு 2 கொஷின் கேட்குறேன். அருணாச்சல பிரதேசில் உள்ள கணவாய் இது. அருணாச்சல் பிரதேசில் பார்க்காதீங்க, ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு
எந்த அளவுக்கு இப்படி உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத உங்களை நீங்களே அனலைசிஸ் பண்ணிப்பாங்க, செல்ஃப் அனலைசிஸ். அதுக்காக நான் மறைச்சு அப்படி நிற்கிறேன். ஓகே, அது என்னது? அருணாச்சல பிரதேசத்தில் மறைச்சு நிற்கலையோ? அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள கணவாய் என்ன கணவாய்? ரெண்டாவது ஹிமாச்சல் பிரதேசத்தில் 2 கணவாய் காணப்படுது, என்ன கணவாய்? இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கும் கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 2 அப்படின்னு போட்டு கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் வெரிஃபை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட்ப்பா. தேங்க்யூ.